முதலாவது தானியேல் 5ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். First of all, let's read Daniel chapter 5 verse 1. பெல்சசார் ராஜா செய்த விருந்து பெரிய விருந்து. And it is a great feast made by Belshazzar. பெல்சாச்சார் எனும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். Belshazzar the king made a great feast to 1000 of his lords and drank wine before the 1000. இந்த விருந்து பாவ சந்தோஷத்தையும் அது நிமித்தம் உண்டாகிற நியாய தீர்ப்பையும் காண்பிக்கிறது. This feast, it is something joy of that sin and also the judgment which come out of that. பெல்சசார் ராஜா that Belshazzar, நேபுகாத்நேச்சருடைய பேரன் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அவனுடைய வம்சத்தில் அவனுடைய குடும்பத்தில் உள்ளவன். And he is a man he is a grandson or a man member belong to the family of Nebuchadnezzar. இவன் கல்தேயருடைய கடைசி ராஜா. And he happened to be the last king of the Chaldees. இவனுடைய வாழ்க்கை தோன்றி மறைந்த ஒரு அனுபவம். And his life is something which appeared and disappeared. இவனை பற்றி நான் வாசிக்கும்போது என் உள்ளத்திலே பெரிய பயம் ஏற்பட்டது. While I read about this man's life, that brought about a great panic in my heart. இவனுடைய சரித்திரம் குறுகினது. His lifetime is something shortened. இவனை பற்றி எழுத்தாளர்கள் என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? What the writer is writing about his life now. இவன் மேடையிலே திடீரென தோன்றினான், தோன்றி மறைந்தான். அப்படிதான் இவனுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார்கள். They are writing about his life, a man who started immediately and disappeared immediately. நீயும் நானும் மேடையிலே திடீரென்று தோன்றி மறைவதான ஆட்கள் அல்ல. And you and I is not something all of a sudden appearing disappearing person. மேடையிலே திடீரென்று தோன்றி பின்பு மறைந்து போகிறதான ஒரு ஆளாக நீ காணப்படும்படி கர்த்தர் உன்னை பற்றி விரும்பவில்லை. உன்னை ஒரு நித்தியமான மனிதனாக்கும்படி விரும்புகிறார். And God never desired like a man appearing the stage but temporarily and disappearing, but God desired that he had to be a permanent man. இவனுடைய சுபாவம் எப்படி இருக்குமா தெரியுமா? What would be his nature now? இவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டானாம், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டானாம். And he would never fear men even as well as fear God. இவனுக்கு குடிப்பழக்கம் பயங்கரமான ஒரு ஆவியாக இருந்தது. And he had a spirit of drinking. 1000 பேரை அழைத்து ஒரு விருந்து வைத்து 1000 பேருக்கு முன்பாக இவன் திராட்சரசம் குடித்தான். And he called 1000 people. In the midst of the 1000 he drank wine. நான் நேரடியாக உங்களிடத்தில் கேட்கிறேன், இங்கே யாராகலும் குடிப்பழக்கம் உடையவர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? I want to tell you directly, whosoever hearing the voice, anyone is addicted to the drinking habit. யாராகலும் குடிப்பழக்கம் உடையவர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? The people who have the habit of the drinking, is anybody hearing my voice? நீங்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் அதோடு சேர்ந்து ஒரு நியாய தீர்ப்பும் உண்டு. If you have the habit of this drinking, with that you have a judgment. இந்த பெல்சசார் ராஜா இவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். And this king Belshazzar, he won't be afraid of God even as well as any man. சத்துருக்கள் இவனுடைய ராஜ்யத்தை பிடிக்கும்படி வந்து சூழ்ந்திருக்கிறார்கள் என்று இவனுக்கு அறிவிக்கப்பட்டது. It was proclaimed that the enemies have seized and round about his kingdom. பாபிலோன் ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அடுத்தது மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்து இவர்களை பிடிக்க போகிறார்கள். கடைசி சந்தர்ப்பமாக இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு வாசல் வழியாக வந்திருக்கிறது, வாசல் வரைக்கும் வந்திருக்கிறது. ஆனால் இவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. பாபிலோனுக்கு உயர்ந்த மதில்கள் இருக்கிறது, யார் என்னை அசைக்க முடியும் என்று அசட்டையாக, நியாயத்தீர்ப்பை அசட்டையாக வந்திருக்கிறதான பயங்கரமான ஒரு சந்தர்ப்பத்தை அசட்டையாக இவன் எண்ணிக்கொண்டிருந்தானாம். Now it was told that the Babylonian kingdom will be conquered and defeated by Median, Persian, they are standing. But he said, and I have a great castle, nothing can be shaken, without knowing the judgment going to come upon him. நியாயத்தீர்ப்பு அவனுடைய வாசல் பக்கத்தில் காத்திருக்கிறது. Now the judgment is waiting at his doorway. ஆனால் இவன் 1000 பேருக்கு முன்பாக குடித்து பாவ சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கிறான். But he is drunk before the 1000 and he was filled with the pleasures of sin. துன்மார்க்கரின் கம்பீரமும் மாயக்காரனின் சந்தோஷமும் சில நிமிஷங்கள் மட்டுமே என்று யோபின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. Even Job 24 say, even the joy of the iniquity, even the joy of the vanity is only for some time. துன்மார்க்கரின் கம்பீரமும் மாயக்காரரின் சந்தோஷமும் கொஞ்ச நேரம் மட்டும்தான். Only even the majority of the wicked and the man of the vanity is only for some time. இதோ இந்த பெல்சசார் ராஜாவுக்கு நியாய தீர்ப்பும் அழிவும் வாசல் பக்கம் வரைக்கும் காத்திருக்கிறது. Now the destruction, the judgment is waiting at the doorway. ஆனால் அதை பற்றி இவன் கவலைப்படவே இல்லை. For that he never worried about. இவன் மதி மயங்கி குடி பழக்கத்தில் மதி மயங்கி காணப்பட்டான்.
and because of the drinking habit, he was intoxicated. அந்த வாசிங்கள் யோபின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். And Job the 24. துன்மார்க்கனின் கெம்பீரம் துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் அந்த ராத்திரியிலே இந்த பெல்ஷஸ்ஸார் ராஜா கொல்லப்பட்டான். The very night that King Belshazzar was assassinated. அந்த ராத்திரியிலே இந்த பெல்ஷஸ்ஸார் ராஜா கொல்லப்பட்டான். On the very night that this King Belshazzar was assassinated. அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வந்தது. And the kingdom came to an end. அவனுடைய ராஜ்யம் பங்கிடப்பட்டது. And his kingdom was divided. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவன் இப்படி குடித்து பாவ சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கிற வேளையிலே, while he was drunk and while he was filled with all the pleasures of sin of this world. அவனுடைய அந்த மண்டபத்திலே சுவரிலே ஒரு கைவிரல் தோன்றி எழுதினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Even on the place in the wall, one had appeared and were writing over it. அவனுக்கு வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து கைவிரல் தோன்றி தேவனுடைய அந்த நியாயத்தீர்ப்பை அங்கே எழுதிற்று. And the judgment is going to come upon, the finger of a hand is appearing and writing upon that wall. இன்றைக்கும் அந்த விரல் Even இந்த உலகத்திலே இன்றைக்கும் அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. Even that finger of God, even in the world, the present day is also working. துன்மார்க்கமான கிரியைக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. Whatever the works of the wicked, there is a judgment. பாவ சந்தோஷத்திற்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. Whatever the pleasures of sin, there is a judgment. தேவன் பாவத்தை கஞ்சடையாய் விடுகிறவர் அல்ல. God will never wink at the eyes to the life of sin. ஆகையால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். And whatever the soul that commits sin will die. நாம் அதை பற்றி நாம் கவலையாக பயமாக இருக்க வேண்டும். And we had to be fearful and afraid about it. இதோ ஒரு கை விரல் தோன்றி மெனே தெக்கேல் உபார்சின் என்று எழுதியது. Now when I have appeared and write mene tekel uparsin. அதை அந்த எழுத்துக்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அந்த பாஷையிலே வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக முதலாவது எம் என், திரும்பவும் எம் என், திரும்ப டி கே எல், அடுத்தது பி, அடுத்தது ஹெச், அடுத்தது ஆர், அடுத்தது எஸ், அடுத்தது என். இது வலது பக்கத்திலிருந்து படிக்கும்போது மெனே தெக்கேல் உபார்சின் அந்த வார்த்தை இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. When it is written from right to the left, while you read from right to left, mene tekel uparsin, it is written in that way. அந்த அவர்களுடைய பாஷையிலே இது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக வாசிக்க வேண்டியது. And it is from the right even to the left according to the language we must read that. M N T K L P H R S H N கடைசில N. இந்த இவ்வளவு எழுத்துக்களை நீங்கள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக வாசித்து பாருங்கள். மெனே தெக்கேல் உபார்சின் அது அங்கே இருக்கிறது. While you read from the right to the left, mene tekel uparsin is found in that place. பாவத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. And for the sin there is a judgment. பாவ சந்தோஷத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. For the pleasures of sin there is a judgment. யார் பாவ சந்தோஷத்திற்கு அடிமைப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதற்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. ஆகையால் அதிலிருந்து நாம் விடுதலை ஆகி தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். Whoever having a slavery of sin or from all that you had to be delivered, and you must accept the Lord Jesus Christ as your Savior. ஒளி மங்கி போன நாள், மகிழ் ஒளிந்திட்ட நாள், ஒளி மங்கி போன நாள், மகிழ் ஒழிந்திட்ட நாள், எழில் ஏசனோடிருந்தால் எனக்கது இன்ப நாள், என்ன துன்ப நாள், ஏசென்னோடில்லா நாள், இன்பமே தோன்றாத நாளாம் என் வாழ்வின் நாள், இன்பமே தோன்றாத நாளாம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இல்லாமல் போனால் அந்த நாள் இருளின் நாள். If Jesus Christ is not in the earth, and it is the day of darkness. பாவ சந்தோஷத்திற்கு அடிமைப்பட்டிருந்தால் அது இருளின் நாள். If you are a man and captivated to the pleasure of sin, that is the day of darkness. இவன் 1000 பேருக்கு முன்பாக செய்த அந்த பெரிய விருந்து பாவ சந்தோஷத்தை காண்பிக்கிறது. As he made a feast before the 1,000, his one he speaks about the pleasure of sin. விருந்து சந்தோஷத்திற்கு செய்யப்படும் என்று வாசித்தோமே, இந்த சந்தோஷம் பாவ சந்தோஷமாகும்.
The feast will be made for the joy and the laughter, but it is only for that joy. இந்த முதலாம் கூட்டத்திலே யார் இந்த இடத்திலே குடிப்பழக்கமோ மற்ற எந்த பழக்கமோ பாவ சந்தோஷங்களிலோ ஈடுபட்டிருக்கிறவர்கள் இப்பொழுதே விடுதலை ஆகும்படியாக தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் நம்முடைய கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமாக. சத்தமாக உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிறவர்கள், பாவ இன்பங்களுக்கு அடிமையாயிருக்கிறவர்கள், சினிமாவுக்கு அடிமையாயிருக்கிறவர்கள், விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள், பலவிதமான பாவ சந்தோஷங்களுக்கு அடிமையா இருக்கிறவர்கள், இந்த வேளையிலே இந்த நிமிஷத்திலே நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை அடையும்படியாக அவர்கள் ஆண்டவரண்டை வரும்படியாக உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுங்கள். ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். அல்லேலூயா. சத்தமாய் உயர்த்தி ஜெபிப்போமாக. இந்த சோழவந்தான் பிரதேசத்திலே யாராயிருந்தாலும் சரி பாவ சந்தோஷங்களுக்கு அடிமையாயிருக்கிறவர்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு அண்டை வரும்படியாக அருமையான ஊழியக்காரரே சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமாக. அருமையான விசுவாசிகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாவ சந்தோஷங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. தேவனுடைய நியாய தீர்ப்பு யாருக்கும் வராதபடி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. சத்தமாய் ஜெபியுங்கள். ஆத்தும பாரத்தோடு ஜெபியுங்கள். அல்லேலூயா. இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார், சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார், இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார், சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். இந்த பாட்டு ரிலீஸ் ஆன பிறகு அந்த வாரத்துல இந்த பாட்டு கன்வென்ஷன்ல முதலாவது பாடினாங்களே, நான் புதிய பாட்டுகள் என்னை தொடுற பாட்டுகளை ராத்திரியெல்லாம் பாடிட்டே இருப்பேன். இந்த ஸ்டான்ஸாவை நான் பாடிட்டே இருந்தேன். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார், சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார், வாராயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ, பாராய் உனக்காய் பாடு சகித்தோர் கேளாய் அவர் அழைத்திடும் துணியே, பாராய் உனக்காய் பாடு சகித்தோர் கேளாய் அவர் அழைத்திடும் துணியே, வாராயோ நீ கேளாயோ. இந்த பெல்ஷஸ்ஸார் ராஜாவை போல நீ குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்து 1000 பேருக்கு முன்பாக அநேகருக்கு முன்பாக நீ பாவம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அவரண்டை அழைக்கிறார். If you are like a Belshazzar, as he was a drinking man before the 1000, the Lord God to deliver you, he is calling right now. நீ அவரண்டை வந்தால், If you come to that God, மெனே மெனே தெக்கேல் உபார்சின் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாது. கர்த்தர் உன் பாவங்களை மன்னிப்பார். many tekel upasin will never be accomplished. God will save your life. உனக்கோ உன்னுடைய குடும்பத்துக்கோ நியாய தீர்ப்பு வராது. கர்த்தர் உன்னை மன்னிப்பார். And for you and for the family members,
never have a judgment. God will save you. ஒரு தடவை கூட என்னோடு சேர்ந்து எல்லாரும் பாடுங்கள். இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். வாராயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ. பாராய் உனக்காய் பாடு சகித்தோர் கேளாய் அவர் அழைத்திடும் துணியே. பாராய் உனக்காய் பாடு சகித்தோர் கேளாய் அவர் அழைத்திடும் துணியே. வாராயோ நீ கேளாயோ. இப்படியே நான் பாடிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா என்ன செய்யறது, மணி போயிட்டே இருக்கு. நீங்க எல்லாரும் போய் சேர வேணும். இப்படியே பாடிட்டே இருக்கலாம். ஒரு கீபோர்டு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்படியே பாடிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு, தொண்டை கட்டுறது வரைக்கும். ஏனென்றால் அவர் நியாயத்தீர்ப்படைவதற்கு ஏதுவா இருக்கிற அநேகரை அழைத்து அந்த நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கிறார். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்பதுதான் இந்த முதலாவது பெரிய விருந்திலிருந்து நான் சொல்லுகிற சத்தியம். What is the great truth that I want to tell in the first day of the feast? And whoever he is having the judgment, he is able to deliver from all that kind of sin and the intoxication of life. துன்மார்க்கரின் கம்பீரமும் இந்த மாயக்காரரின் சந்தோஷமும் கொஞ்ச நேரம்தான். And even the majesty of the wickedness and joy of the people vanity for a moment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஆகையால் குடி பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். And come out from all kind of addiction of சினிமாவிலிருந்து வெளியே வாருங்கள். come out from all the addiction of எல்லா cinema. பாவங்களிலிருந்து வெளியே வாருங்கள். Come out from all kind of life of sin. உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். And confess all your sin before the Lord. ஒரு மெய்யான விருந்தாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். And God will change it as a real feast in our life.